those stereotypes. லேட்டன்ட்னா என்ன பார்த்தோம்? ஹிடன் ஆர் அன்கான்ஷியஸ் அப்படின்னு பார்த்தோம். மேனிஃபெஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃப்ராங்காவே தெரியும், வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம், which is very visible. அந்த ஸ்டீரியோ டைப்பா உண்மை அப்படின்னு சொல்றது தான் வந்து மேனிஃபெஸ்ட் ஓரியன்டலிசம். அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள், யூனோ 2003ல யூஎஸ் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஈராக்கை இன்வைட் பண்ணாங்க. சரிங்களா? அவங்க எப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணாங்க அவங்களோட கெலோனியலிசம். ஈராக் எங்களுக்கு கீழே இருந்தாதான் என்னது, ஈராக்குக்கு நல்லது, ஈராக்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நல்லது. சரிங்களா? நாங்க தான் என்ன பண்ணுவோம், அவங்களை இன்னும் ரிஃபார்ம் பண்ணி வழிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களோட இம்பீரியலிசம் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃப்ராங்கா விசிபிளா ஜஸ்டிஃபை பண்ணாங்க. கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தெரியாம மறைமுகமா இருக்கிறத லேட்டன்ட்னு சொல்லுவோம், ரொம்ப வெளிப்படையா கெலோனியலிசம் யூனோ கட்டுப்படுத்துறத, டாமினன்ட் பண்றத என்னன்னு சொல்லுவோம், மேனிஃபெஸ்ட் ஓரியன்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அதுக்கு நீங்க கூட ஜெய்பி மூவி பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் ஜெய்பி மூவி பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி மேனிஃபெஸ்ட் ஓரியன்டலிசம் நீங்க அப்ளை பண்ணலாம்? அழகா போர்ட்ரே பண்ணிருப்பாரு அந்த மூவில. டைரக்டர் என்ன போர்ட்ரே பண்ணிருப்பாரு? ஜெய்பீம் ஒரு கம்யூனிட்டியை பத்தி பேசுவாங்க இல்லையா, இருளர் கம்யூனிட்டி. ரைட்? அந்த கம்யூனிட்டினால என்ன பண்ணுவாங்க, ஈஸியா திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. போலீஸ் அதை நம்ப வைக்க முயற்சி பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் மீடியால இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஓகே அவங்களா கட்டாயமா என்ன பண்ணிருப்பாங்க, திருடக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு they'll believe. ரைட்? அதுக்கு எவ்வளோ வருஷங்கள், எவ்வளோ நாட்கள் வந்து போராட வேண்டியதா இருந்தது. அது வந்து அந்த ஹீரோ வந்து அது மிஸ்டேக் கமிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ் ஃபர்ஸ்ட் என்னதான் பண்ணுவாங்க, நீங்க அந்த ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ பீப்புள் வருவாங்க. வரும்போதே அந்த மூவில நீ இந்த ஜாதியா நீ தள்ளு, நீ இந்த ஜாதியா நீ தள்ளு 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 போ அப்படின்றவாங்க. இந்த இருளர் கம்யூனிட்டி பீப்புளை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, என்னென்ன கேஸ்லாம் வந்து லெஃப்ட் அவுட் ஆயிருக்கோ அந்த கேசஸ் எல்லாத்தையும் யார் மேல போட்டுருவா, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கறதுனால ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லுவாங்க, எங்களை கேட்கறதுக்கு இல்ல சாகடிச்சா என்னன்னு கேட்கறதுக்கு கூட யாரும் கிடையாதுங்கிறதுனால தானே நீங்க எங்களை பார்த்து இப்படி பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரும். ரைட்? இதெல்லாமே என்னது, ரொம்ப விசிபிளா நீங்க இப்படிதான் ப்ரொஜெக்டிங் தட் இருளர் கம்யூனிட்டி as thief. Can you able to understand? Okay, so that is what latent and manifest orientalism. That's it.